ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டில் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்து டிஃபன் எல்லாமே செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். கிளம்பும் போது டைம் ஒரு 11:30 இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீடு வந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ நாங்கள் நடந்து தான் போகிறோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சரி, போகும்போது இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத vlog எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்தால் நிறைய ஃபுல்லாக கடை தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரீட்டில் எல்லா கடையுமே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக தான் இருக்கும். ஸோ சில ஏரியாஸ் இருக்குது, அங்கேருந்து ரொம்ப தூரம் கடை இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து ரொம்ப கிட்டவே இருக்குது எல்லா கடையுமே. ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டாப். இங்கே வந்து எல்லா பஸ்ஸுமே வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சில பஸ் வரும், சில பஸ் வராது. இங்கே எல்லாமே வந்து டைம்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமுக்கு வரணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு பஸ் இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்லேயும் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். ஸோ என்ன பஸ் என்ன டைமிங்கில் வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்ல, அதனால் ஃப்ரூட் ஷாப் தான் வந்திருந்தோம். நம்ம ஊரில் கிடைக்காத நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, பீச், ஸ்ட்ராபெர்ரி, ஆப்ரிகாட், இதுக்கு கூடவே ரெட் ஆப்பிள்ஸ், க்ரீன் ஆப்பிள்ஸ், இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு அந்த பிளாக்பெர்ரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. சரி, அதை நடந்து போகும்போதே சாப்பிடலாம் அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி நான் சாப்பிட ஆரம்பித்தேன். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து ராட்டினம் மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு. ஸோ இதை நம்ம பே பண்ணி தான் விளையாடணும். அதில் ரைட் பண்ணணும் அப்படின்னா 2 பவுண்டுன்ற மாதிரி போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா போகும்போது நிறைய செடிகள்லாம் பார்த்தோம். அங்கெல்லாம் வந்து நான் கடையில் வாங்கின பிளாக்பெர்ரி இங்கே வந்து செடியிலே இருந்துச்சு. நார்மலாக இங்கே யார் வீட்லேயுமே நம்ம பறிக்கக்கூடாது, ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பறித்தோம். கடையில் வாங்கினது பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பட் அந்த டேஸ்ட் வந்து மரத்துலேருந்து பறித்ததில் இல்லை. மேபி அது இன்னும் பழுக்கலை போல இருக்குது. அதுக்கப்புறமா போகும்போது ஒரு வீட்டில் நிறைய ரோசஸ் இருந்தது. சரின்னு அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன். இங்கே மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே வந்து ரோஸ் செடியெலாம் வச்சுருப்பாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் பேனர், போஸ்டர் எதுவுமே அடிக்க மாட்டாங்க. பஸ் ஸ்டாப்ஸில் தான் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. நான் லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆல்டி போனேன் அப்படின்னு. இதுதான் அந்த ஆல்டி கடை. இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸில் அவங்க வீடு வந்துருச்சு. வீட்டுக்கு போன உடனே சூடாக சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ப்ரான் தொக்கு, முட்டை, ரைத்தா அண்ட் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருந்தாங்க. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கார்ட்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 கேம்ஸ் மட்டும் விளையாடிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.